ஹலோ டியூட்ஸ். என்ன சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு. அடுத்து நமக்கு ரேங்கிங் தான். ரேங்கிங் வந்ததுக்கு அப்புறம் என்ன சாய்ஸ் ஃபில்லிங் தான். ஸோ இந்த வருஷம் கவுன்சிலிங் எப்படி இருக்க போகுது அப்படின்னா நிறைய பேர் போட்டி போட்டிருக்கீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 180 ப்ளஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரும்னு நினைக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு ரவுண்ட் இருக்க போதா, 4 ரவுண்ட் இருக்க போதா, இல்லை 3 ரவுண்ட் இருக்க போதா, என்ன நடக்க போகுதுங்கிறது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஸோ எப்படி இருந்தாலும் கவுன்சிலிங் முறையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்தால் நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் சொல்லுவோம். ஸோ டிவி நியூஸ்லேயும் உங்களுக்கு வரும். ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயம் அப்புறம் பார்க்கலாங்க. இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு கலை. இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் மட்டும் தப்பாக நிறைய பேர் பண்ணி தவறான ஒரு முடிவு எடுத்து சரியான கல்லூரியில் போய் சேர முடியாமல் நல்ல மார்க் எடுத்தவங்க கூட சாதாரணமான காலேஜில் படிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங்கில் தப்பு பண்ணதுனால ஒரு சில நேரங்களில் வந்து கம்மியான சாய்ஸை போட்டுடுறது. அதாவது எனக்கு வந்து இந்த காலேஜில் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி ஒரு 10-20 சாய்ஸோடு நிறுத்திடுறது. சில நேரங்களில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் தான் வேணும்னு சொல்லி ஒரே டிபார்ட்மெண்ட்டை ஃபில் பண்ணிட்டு வந்துட்டு சில காலேஜை மட்டும் போட்டு விட்ருப்பாங்க. அந்த காலேஜில் அந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப வந்து கிராக்கி இருக்கும், அந்த டிபார்ட்மெண்ட் முடிஞ்சு போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங்கில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம கரெக்டாக பண்ணாதான், பர்ஃபெக்டாக சாய்ஸ் ஃபில் பண்ணாதான் நம்ம நினைச்ச காலேஜில் நம்ம நினைச்ச பிரான்ச்சை எடுக்க முடியும். அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஒரு கலை. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம கொடுக்க போகிறோம். இது ஜஸ்ட் ஒரு இன்புட் தான். இதுக்கப்புறம் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டே நம்ம கொடுப்போம், சாய்ஸ் ஃபில்லே நம்ம பண்ணியும் கொடுப்போம். ஸோ எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்ஏ சாய்ஸ் ஃபில்லிங் டிப்ஸ். கோர்ஸை பேஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணுறதா இல்லது காலேஜை பேஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணுறதா, எதை சார் ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்கிறது? சில பேர் சொல்கிறாங்க கோர்ஸ் தான் முக்கியம், சில பேர் சொல்கிறாங்க காலேஜ் தான் முக்கியம். இதில் எது நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா, நீங்கள் நிறைய யூடியூப்ஸ் பார்த்துருக்கலாம், நிறைய இன்புட்ஸ் எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய கருத்துக்களை வேறு மாதிரிலாம் பதிவு பண்ணியிருப்பாங்க. என்னுடைய 25 வருஷ அனுபவத்தில் இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டு இருந்ததுனால கடந்த 9 வருஷமாக சாய்ஸ் ஃபில்லிங் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணி கொடுத்ததுனால ஷியூர் ஷார்ட்டாக இந்த காலேஜில் இந்த பிரான்ச் கிடைக்கும் அப்படின்னு நம்ம போட்டோம்னா 99.9% அந்த பிரான்ச் கிடைச்சிரும். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணுறோம். அந்த விதத்தில் பார்க்கும்போது கோர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் எல்லா காலேஜ்லேயும் கோர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடலாமா சார்? இது ஒரு கொஸ்டின். அடுத்தது, காலேஜுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஆனால் எல்லா காலேஜ்லேயும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடலாமா சார்? இதுவும் ஒரு கொஸ்டின். அப்போ என்ன பண்ணணும்னா, சில நேரங்களில் சில கல்லூரிகளில் எல்லா கோர்ஸுமே சூப்பராக இருக்கும், சில நேரங்களில் சில கல்லூரிகளில் ஒரு சில டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ சில நல்லா இருக்கக்கூடிய காலேஜஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கோர் இன்ஜினியரிங்கில் கோட்டையை விட்டாங்க. இந்த கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் மட்டுமே நடத்தி இந்த கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்லேயே பிளேஸ்மெண்ட்டை காமிச்சு நாங்கள் சூப்பராக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் கோர் படிச்சிங்கன்னா நீங்களும் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சம்பளத்துக்கு போகலாம், இல்லை போகாமலும் இருக்கலாம், இல்லை ஹையர் ஸ்டடிக்கு போகக்கூடிய சூழ்நிலையும் வரலாம். அப்போது இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த கல்லூரியில் எந்த கோர்ஸை செலக்ட் பண்ணுறதுன்னு ஒரு பாயிண்ட்டை பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் சில கல்லூரியில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் என்னத்தை போய் படித்தாலும் சரி, உள்ளே போய் ஜாயின் பண்ணால் மட்டும் போதும், கன்ஃபார்ம்டு பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும். அது கோரில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கோரு, நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சாஃப்ட்வேர். இனி ஃபியூச்சரில் கோரும் நல்லா க்ரோ ஆக போகுதுங்கிறத நம்ம போன வீடியோவில் கொடுத்துருந்தோம். அதனால் இப்போ கோர்ஸ் பேஸ் சாய்ஸ் பேஸ் எந்த இடத்துல நம்ம பேலன்ஸ் பண்ணுறது, இதை எப்படி போடுறது அப்படின்னா, காலேஜ் பேஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் காலேஜ் பேஸ்ட்னா டாப் காலேஜஸாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. உதாரணத்துக்கு டாப் காலேஜ்னா எத்தனை காலேஜ் இருக்குன்னா, ஒவ்வொரு யூடியூப்லேயும் 10 காலேஜ் டாப் காலேஜ்னு சொல்லுவாங்க. நான் சில காலேஜ் டாப் காலேஜ் சொல்லுவேன், இன்னொரு யூடியூபர் வேறு மாதிரி டாப் காலேஜ்னு சொல்லுவார். இப்போ நீங்களே என்ன யோசிக்கலாம், சார் இந்த யூடியூபர் எப்படி சொல்கிறார், அந்த யூடியூபர் சொல்லியிருக்காரு, சார் நீங்கள் காசு வாங்கிட்டீங்களா இல்லை அவங்க காசு வாங்கிட்டாங்களா இப்படின்ற மனம் வரும். ஏன்னா காசு வாங்கிட்டு கூட டாப் காலேஜ்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் உண்மையிலேயே நம்ம வந்து சில விஷயங்களை பார்க்கணும். அப்போ அதாவது வந்து ஒரு காலேஜ் உண்மையிலே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஸோ அந்த வழிமுறைகளில் ஒரு ப்ரொஃபஸர் அப்படிங்கிற முடிவில் ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய லைஃப் வீணாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக துல்லியமாக எந்த கல்லூரி நல்லாயிருக்கும், எந்த கல்லூரியில் எந்த கோர்ஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணி தான் இந்த விஷயங்களை பேசுகிறோம். டாப் காலேஜஸ் நீங்கள் சேர்றீங்க, அது டாப் காலேஜுக்கு உங்கள் கணக்குக்கு 10 காலேஜ் டாப் காலேஜாக இருக்கலாம், 20 காலேஜ் டாப் காலேஜாக இருக்கலாம், 50 காலேஜ் டாப் காலேஜ் இருக்கலாம், 100 காலேஜ் டாப் காலேஜ் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 150 டாப் காலேஜ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இது பார்த்துக்கலாம் நம்ம. இப்போ எது டாப் காலேஜ்னா இந்த காலேஜெல்லாம் போய் ஜாயின் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணலாம், எந்த கோர்ஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நான் அடுத்த வீடியோவில் வர்றேன், மீடியம் காலேஜ்னு இருக்கும், இங்கெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஓகே ஜஸ்ட் பரவாயில்ல. எல்லா கோர்ஸும் இங்கே போடலாமா சார், கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ ஆவரேஜ் அண்ட் பிலோ காலேஜஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி காலேஜில் எல்லாத்தையும் நம்ம போடலாமா சார், 100 தடவை நீங்கள் யோசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ காலேஜை 3 வகையாக நம்ம பிரிக்கிறது டாப் காலேஜ், மீடியம் காலேஜ், ஆவரேஜ் காலேஜ் அண்ட் பிலோ ஆவரேஜ் காலேஜ் மாதிரி பிரிக்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃப்ரீ ஸ்காலர்ஷிப்ஸ் அட்ராக்ஷன்ஸ் இன்றைக்கி டாப் காலேஜ்லையும் கொடுக்குறாங்க, சாதாரணமான காலேஜ்லையும் கொடுக்குறாங்க. ஸோ சாதாரண காலேஜில் ஃப்ரீ கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கனாலே முடிஞ்சு போச்சு, நம்பர் 1 டோட்டலாகவே கொலாப்ஸ்டு. இப்போ டாப் காலேஜில் வந்து ஃப்ரீ கொடுக்குறாங்க அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு வைக்கிற ட்ராப், அது நீங்கள் வைக்கிற பொறி அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்களை ட்ராப் பண்ணுறாங்க. எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, சில கல்லூரிகள்லேருந்து இப்போ எனக்கு பேரண்ட்ஸ் பேசினாங்க, கவுன்சிலிங்க்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸு ஃப்ரீ,
கவுன்சிலிங்கில் போய் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் முழு ஃபீஸும் கட்டணும். இது கிட்டத்தட்ட ஒரு பொறிதாங்க. ஒரு பையனுக்கு, நல்லா படிக்கிற பையனுக்கு காசு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, அவன் கவுன்சிலிங்கில் எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட நமது கல்லூரியில் சேர்ந்த மாணவர்களுக்கு, சிறந்த மாணவர்களுக்கு தலா 10 ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 10 பேருக்கோ 5 பேருக்கோ 2 பேருக்கோ நாங்கள் ஃப்ரீ கொடுக்குறோம்னு அனௌன்ஸ் பண்ணால், அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் ஒரு நல்லது இருக்குன்னு நம்ம நம்பலாம். என்கிட்ட வந்தால் உனக்கு ஃப்ரீ, முன்னாடியே வந்துட்டா ஃப்ரீ, பின்னாடி வந்தால் உனக்கு ஃப்ரீ கிடையாது அப்படிங்கிறது உங்களை வச்சு பொறி பிடிச்சி ஹையர் கட் ஆஃப்ல உள்ள தூக்கி போட்டு, அடுத்த வருஷம் எங்கள் காலேஜ் சூப்பராக ஹையர் கட் ஆஃப்ல வந்துட்டோன்ற ஒரு பேனரை போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு வரக்கூடிய காலகட்டங்கள் நாங்கள் பெரிய காலேஜ் அப்படின்னு சொல்லி அந்த டொனேஷனை ஏற்றுறதுக்கான ஒரு யுக்தி தானே தவிர, இங்கே வந்து ஃப்ரீ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்போ யோசிக்கலாம்னா, உண்மையிலே நம்ம குடும்ப சூழல் சரியில்லை, யாரோ ஒருத்தவங்க நமக்கு உதவி பண்ணுறாங்க, எப்படியாவது படிக்கலான்னு முடிவு பண்ணால் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா, என்னால் ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா ஃபீஸ் கட்ட முடியும் அப்படின்னா, டைரெக்டாக கவுன்சிலிங்கில் போய் எடுத்துகிட்டு வர்றது தான் நியாயமானதும் நல்லதும் கூட. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ரெண்டாவது, எஸ்சி எஸ்டிஏ கவுன்சிலிங் 57,500 ரூபா அப்படிங்கிறது வந்து என்பிஏ இருக்கக்கூடிய காலேஜில் என்பிஏ டிபார்ட்மெண்ட் இருந்தால் எந்த காலேஜில் இருந்தாலும் தமிழக அரசாங்கம் உங்களுக்கு 57,500 கொடுக்குறா, அது ஃப்ரீ. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்சி எஸ்டி மாணவர்களை எங்கள் காலேஜுக்கு வந்தால் ஃப்ரீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அரியலூர் மாவட்டம், இந்த பட்டுக்கோட்டை மாவட்டம், இந்த பேராவூரணி, நாகப்பட்டினம், கிருஷ்ணகிரி போன்ற ஒரு பின்தங்கிய மாவட்டங்களில் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவங்க, கூலிக்கு மட்டுமே போகக்கூடிய எல்லா பெற்றோர்களையும் ஏமாற்றப்படுறாங்க. உங்களுக்கு ஃப்ரீ அப்படிங்கிறது அரசாங்கம் ஃப்ரீ கொடுக்குறத ஏனோ இவங்க எடுத்து கொடுக்குற மாதிரி, இவங்க பாக்கெட் எடுத்து கொடுக்குற மாதிரியே பேசி அவங்க மண்டையை கழுவி ஃப்ரீ கொடுக்குறதா சொல்லி ஏதோ ஒரு காலேஜில் கொண்டு போய் சேர்த்து விட்டுறாங்க. ஸோ எஸ்சி எஸ்டி எஸ்சிஐ பிரிவினராக இருந்தால் ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாக்குள்ளே இருந்ததுன்னா உங்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 440 காலேஜில் எங்கே படித்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ தான். அதாவது 57,500 ரூபாங்கிறது கவர்மெண்ட் அரசாங்கம் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறாங்க. யாராவது ஃப்ரீ சொன்னால் நாங்கள் பார்த்துக்கிறோம்ப்பா, கவுன்சிலிங்கில் போடுறோம்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அடுத்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட், முதல் பட்டதாரியாக நீங்கள் இருந்தீங்கன்னா 27,500 ரூபா எம்பிஏ உள்ள கல்லூரியாக இருந்தால் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுவும் எந்த கல்லூரியில் போய் நீங்கள் சேர்ந்தாலும் முதல் பட்டதாரியாக நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயமாக உண்டு. சில நேரங்களில் வந்து நான் முதல் பட்டதாரியாக இருக்கேன், எஸ்சி எஸ்டியாக இருக்கேன் சார், எனக்கு எந்த பணம் கிடைக்கும் நீங்கள் கேட்குறீங்க. எது அதிகபட்ச தொகையோ அதை மட்டும் கிளைம் பண்ண முடியும். 2 அமௌண்ட்டையும் நான் கிளைம் பண்ணலாமான்னு பேராசைப்படுற பேரண்ட்டுக்கு கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிறது நான் இந்த இது மூலிமா உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் காலேஜ் பேஸ்டு. இப்போ கோர்ஸ் பேஸ்ட் அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னா ஃபியூ குட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குங்க. இப்போ ஒரு சில காலேஜில் வந்து சில கோர்ஸ்லாம் டாப்புங்க. இப்போ இந்த காலேஜ் நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கோர்ஸ் பேஸ்டும் சில சாய்ஸ் செலெக்ஷன் நம்ம பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ சிக்ரி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். காரைக்குடியில் சிக்கில் எலக்ட்ரோ கெமிக்கல் அப்படின்னு சொல்லி இன்ஜினியரிங் இருக்குது. இந்த எலக்ட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் இது ஒரு இடத்துல தான் இருக்குது. வெறும் 40 சீட்டு 37 சீட்டு இந்த இது எடுக்கலாம்னா இது வந்து கோர்ஸ் பேஸ்டு. இப்போ இந்த இடத்துல காலேஜும் பார்க்கணுமா அவசியம்னா, இந்த எலக்ட்ரோ கெமிக்கல் படிக்கணும்னு முடிவு பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் தாராளமாக இதை டைரெக்டாக போட்டு எடுத்துக்கலாம், யோசிக்கவே வேண்டாம். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க வேற மாதிரி போடுவீங்க. ஆனால் எலக்ட்ரோ கெமிக்கல் வேணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக கோர்ஸ் பேஸ் நீங்கள் போடலாம். அதே மாதிரி அழகப்பா செட்டியார் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ் டெக்னாலஜி பேஸ்ட். இப்போ கெமிக்கல் டெக்னாலஜி, செராமிக் டெக்னாலஜி, ரப்பர் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் டெக்னாலஜின்னு சொல்ல டெக்னாலஜிக்கல் கோர்ஸை இவங்க மட்டும்தான் கொடுக்குறாங்க. இந்த கோர்ஸ்லாம் டெஃபினட்டாக படிக்கலாம். படிக்கிறவங்க 40-45 பேர் பிளேஸ்மெண்ட்ஸ் போயிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் ஃபாரின் போய் செட்டில் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே படிக்கிறவங்கள வேலை இல்லாமல் தெருவில் நிற்கிறாங்க அப்படிங்கிற நியூஸ் நான் கேட்டது இல்லைங்க. அப்படியும் இருக்காங்க அப்படின்னா அவங்க சரியாக படிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா இங்கே எல்லாமே செல்ஃப் லேர்னிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிசிடி. இப்போ ஜிசிடி கோயம்புத்தூர் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் அண்ட் சிசிடி கோயம்புத்தூர் படிக்கிறேன் அப்படின்னா சூப்பர். அதனால் கோர்ஸ் பேஸ் செலக்ட் பண்ணும்போது சூப்பராக பண்ணலாம். இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி இந்த ஜிசிடியில் இருக்குது. அந்த கோர்ஸ் பேஸ் நான் படிக்கணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். ஜிசிஇ சேலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்டலர்ஜி இன்ஜினியரிங் இருக்குது. த பெஸ்ட் இன்ஸ்டியூட் ஒன்லி டு கிவ் மெட்டலர்ஜி இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு பெஸ்ட் இன்ஸ்டியூட்னா தமிழ்நாட்டில் இதுதான் பெஸ்ட்டு. தைரியமாக அந்த ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் பண்ணுறவங்க கோர்ஸ் பேஸ்டு சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது இதை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு கோர்ஸாக நீங்கள் போட்டு எடுக்கலாம். அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சிஇஜி, எம்ஐடி, டிசி. இப்போ சிஇஜி எம்ஐடியில் பார்த்தீங்கன்னா சிஇஜியில் நீங்கள் எல்லா கோர்ஸுமே தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். எம்ஐடி அப்படின்னு எடுத்திங்கன்னா இஎன்ஐ அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. தமிழகத்தில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இஎன்ஐயும் சூப்பராக படிக்கணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு எம்ஐடி எடுக்கலாம். நிறைய பேர் கேட்பீங்க, ஏரோ படிக்கலாமா சார், இஎன்ஐ படிக்கலாமா சார், ஜாப் இருக்குமா சார்? நீங்கள் படிக்க போகிற காலேஜ் இந்த காலேஜாக இருந்தால் தைரியமாக எம்ஐடி குரோம்பட் இருக்கு நீங்கள் எடுக்கலாம். இதுதான் வந்து நான் வந்து கோர்ஸ் பேஸ்டு செலெக்ஷன் அப்படிங்கிறது சொல்கிறேன். அதே மாதிரி தியாகராஜா காலேஜில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ட்ரிபிள் படிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணால் தியாகராஜா இன்ஜினியரிங் தான் இருக்கிறதே த பெஸ்ட் பைனியர் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சீனியர் ப்ரொஃபசர்ஸ் ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய இடம் தான் இது. அதே மாதிரி சிஐடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் சிஐடியில் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பராக பண்ணலாம். நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி பிஎஸ்டி எல்லா கோர்சஸுமே நீங்கள் தைரியமாக படிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இருக்கும், ஐசிஇ அப்படின்னு சொல்ல ஒரு கோர்ஸ் இருக்கும். நிறைய பேர் கேட்குறீங்க இதெல்லாம் இந்த காலேஜில் எடுக்கலாமானா தைரியமாக எடுக்கலாம்.
கோர்ஸ் பேஸ்ட் செலெக்ஷன் கொடுக்கும்போது இந்த மாதிரி காலேஜ் கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். சரிங்க சார், இதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, பிரைவேட் காலேஜ் ஏதாவது சொல்லுங்க. இப்போ பிரைவேட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பயோடெக்னாலஜியில் அதே மாதிரி ஒரு பிஎஸ்ஜி எடுக்கலாம். குமரகுரு பயோடெக்னாலஜியில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பன்னாரியம்மன் பயோடெக்னாலஜியில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ சென்ட் ஜோசஃபோடைய கெமிக்கல் இன்ஜினியரிங் சூப்பராக இருக்கும். எஸ்எஸ்ஓடைய கெமிக்கல் இன்ஜினியரிங் சூப்பராக இருக்கும். இப்போ விஎஸ்பி பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் கரூரில் இருக்கிற கேம்பஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பெட்ரோ கெமிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலே பெட்ரோ கெமிக்கலில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டியூஷன் ஜேசிடி இன்ஸ்டியூஷன் தான். சூப்பராக பண்ணுறாங்க. வருஷம் கோல்டு மெடலிஸ்ட்டு. அங்கே படிக்கிற பசங்க பாதி பேர் ஃபுல்லாகவே வந்து ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறாங்க. மிச்சம் பாதி பேர் பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் நல்லா செட்டில் ஆகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 60 பேர் 47 பேர் வருஷம் பிளேஸ் ஆகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 பேர் 6 பேர் வந்து கோல்டு மெடல் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு பெட்ரோ கெமிக்கலை பற்றி தெரியறதில்ல. ஸோ பெட்ரோ கெமிக்கல்னா தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா ஒரு ப்ரைவேட்டில் நேரு இன்ஸ்டியூட், ஏற்கனவே எம்ஐடி சொன்னேன். இப்போ செல்ஃப் ஃபைனான்சிங் எடுத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ நேரு இன்ஸ்டியூட் வந்து நல்லா பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கோர்ஸுக்குமே சில ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் சில கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கோர்ஸ் பேஸ்டும் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணலாம்னா கண்டிப்பாக பண்ணலாங்க. ஸோ கோர்ஸ் பேஸ்ட் போகிறதா இல்லை இந்த காலேஜ் பேஸ்ட் போகிறதானா, சில டாப் கல்லூரிகளாக இருந்தால் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆல் கோர்சஸ் அப்படிங்கிறது இங்கே தாராளமாக போய்க்கலாம். சில கல்லூரிகளில் வந்து கோர்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். நம்ம என்ன கோர்ஸ்க்கு விருப்பம் கொடுக்குறோம், அது எந்த காலேஜை செலக்ட் பண்ணுறோங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த சஜஷன். அடுத்து இந்த வீடியோவில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு முக்கியமான பார்ட்டு ஹவு டு டூ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம எப்படி பண்ணுறது, கோர்ஸ் பேஸ்ட் ஒன்று சொன்னோம், காலேஜ் பேஸ்ட் ஒன்று சொன்னோம், இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹவு டு டூ சாய்ஸ் ஃபில்லிங், இப்போ டாப் காலேஜஸை பேஸ் பண்ணி எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தொடர்ந்து பேசும் இணைந்திருங்க உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். பை.